அது இருக்கட்டும். 10 லட்சம் ரூபாய் பணம் நாட்டுல பேர் பாதி எழுதிவீங்களா? அது பத்திரம் எழுதிட்டோம். 10,000 பணம் பேங்க்ல ரெடியா வச்சுக்கோங்க. பரவாயில்ல. அப்போ இப்ப கூட்டு வரேன் பத்மாவதி. 10 லட்சமும் 500 ரூபாய் நோட் ஆகுதா இல்ல 100 ரூபாய் நோட் ஆகுதா? சந்தேகப்படுவீங்க. ஏங்க பெண் கொடுக்க ஒரு அம்மையார் சம்மதிச்சுட்டாங்க. சம்மதிச்சுட்டாங்களா? இந்த பணத்தை கூட ஒப்படைச்சலாமா? கண்டிப்பாக. உண்மையாக அவர் சம்மதம் தெரிவித்துட்டாங்களா? ஆமாங்க. சரி. ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பாங்க. எப்படியோ கொடுக்கணும்னு ஒத்துக்கினாங்க. இதனுடைய படை நான் பணத்தை என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். நான் தந்து காட்டு. இல்ல 100 200 நான் எண்ண முடியாது. 500 நான் அப்படியே எடுத்துப்பேன். அப்பா இருமா நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு பாரு. ஆமா செக் பண்ணி பார்க்கணும். ஏமா எல்லாம் 500 ரூபாய் நோட்டு தான். எல்லாம் 500 ரூபாய் நோட்டா இருக்கா? ஆமா. டேய் இப்போதே எத்தனை போறோம்? நம்ம நாட்டுல இன்னொரு அரண்மனை கட்டுறா. இன்னொரு அரண்மனை கட்டுறதா? ஆமாண்டா. நம்மளுக்கு தான் ராஜ்யமே எல்லாம். ஆமா. இந்த நாட்டுல ஒரு பயலைடு போனாலும் அம்மா வீட்டு வாசல்ல தான் வந்து ஒரு வீட்டுக்கு கரண்ட் பில்லு வாங்கினாலும் சர்வீஸுக்கு அம்மாண்ட தான் வந்து கேட்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல ஒரு நிலத்தை பட்டா பண்ணனால அம்மாண்ட தான் வந்து ஆகணும். ஊர்ல பீஸ் போனா கூட அம்மா அம்மா கட்டி இருமா அந்த ஆபீஸ்ல தான் வந்து போடணும். அந்த ஆபீஸுக்கு தான் வரணும். ஆமா. அதனால ஒரே 10 லட்சத்தை எடுத்துன்னு போயிட்டு ஒரு பெரிய ஆபீஸா கட்டணும். ஆமா ஆமா. அத ஏசி போடணுமா? ஆமா. டேய் சரி வாடா போய் பத்மாவதி கூட்டி வரணும். பத்மாவதி பொண்ணு எவ்வளவு அழகா வந்து பத்தியா? கல்யாணம் பண்ணி எவ்வளவு அழகா வந்து பத்தியா? திருச்சி முகத்தா அப்பதானே என் பொண்ணுனா என் பொண்ணு. பட்டுப்பட எவ்வளவு அழகா இருக்காமா? நீங்க எடுத்து கொடுத்ததுமா? பாப்பிள்ள எங்க இருக்காரு? நான் பாக்குறேன். மாப்பிள்ளை இது ஒரு நீ விளையாட்டுக்கு தான் சொன்ன பார்த்தா உண்மையிலேயே பெருத்துக்கு எனக்கு தாலி கட்டி நான் வாழ முடியுமா அம்மா? விக்கிற வேலை வச்சுக்கினா உண்மையில மாப்பிள்ளை போயிட்டு காட்டுனா நீ 10,000 கேட்கணும். ஒரு 1,000 எவ்வளவு இன்னைக்கு? 1.5 லட்சம். என்னத்தா அது போட்ட என் ஜக்காத்தி வீட்டு வந்து உனக்கு 3,000 ரூபாய் கட்டி வச்சிருவேன் நானு. ஐயோ ஏன்னா 3 கட்டியாப்பா ஜக்காத்தி. ஐயா இத பாத்தீங்களா?